மாதிரி அவன் பெண்டிங் பண்ணதுக்கு ஏதாவது சேர்த்து சொல்லி கிளி பண்ணி விடு அவங்ககிட்ட பேசி. நான் பெண்டிங் பெண்டிங் பண்ணியாச்சுன்னா அடுத்து ரேட்டு மாறணுமல்ல. அது ஒரு கணக்கு இருக்குதுல்ல கரக. சரி, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் சேர்த்தோன்னு மேலே. ஆமா, பெண்டிங் பண்ணியாச்சுன்னா அது ஒரு பேரு பெண்டிங் ஆயிப்போச்சு. அதனால கொஞ்சம் சேர்த்து சொல்லி அவங்ககிட்ட சொல்லி நான் என்ன நல்ல ரேட்டையெல்லாம் சொல்லல அவங்ககிட்டவே. நான் பேசுறேன் மறுபடியும் அவங்க கூட பேசிட்டு கூப்பிடுறேன். பேசிட்டு கூப்பிடுறேன் சொல்லி. ஏன்னா நமக்கு பணம் பெருசல்ல இப்போ. சரி, இப்போ ஒரு வாயில் சொல்லி நம்ம மனசு எனக்கு கஷ்டமா தெரியும். ஒருத்தங்கிட்ட பேச்சு மாறுங்கிறது சொல்ல அழிய மாட்டேன். கண்டிப்பாங்க. நம்ம வார்த்தைக்கோசரம் அவன் மதிப்பு கொடுத்தாருன்னா பொருந்து அதே தானுங்க. நான் சொல்ல அழியாத ஆளு. கண்டிப்பாங்க. காசுக்காக அப்புறம் நம்ம மனசுக்காக அவங்க கொஞ்சம் மாறணும். கண்டிப்பாங்க. அது புரிஞ்சுதா? இவருக்கெல்லாம் அது பத்தாது. கண்டிப்பாங்க. நீங்க கம்மன் இருந்தப்பான்னு தான் சொல்லுவேன். சரிங்க. பையனும் அந்த பாணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாங்க. சொல்ல அழியாத ஆளு. ஆனா நம்ம பெயிண்டிங் பண்ணதுக்கு ஒரு இதா எல்லாம் போகக்கூடாதுங்கிற அவன் நினைக்கிறான். நம்ம கருத்துல அவன் இருப்பேன். கண்டிப்பாங்க. அது நம்ம முன்னால பேசினப்பதான் பேசுவேன், அது வேற. சரி, அவனும் சொல்ல அழியாத ஆளு. கொஞ்சம் சொல்லி மாறமேங்கிறது மனசுக்குள்ள அழுத்தம். கண்டிப்பாங்க. எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. சரி, எங்க வீட்டுல வெறுக்குன்னு பேசுவா, அது வேற.